உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. சென்னை அகரம் ஜெயின் பள்ளி வளாகத்தில் மனிதநேயம் 49 மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா 2025 சென்னை கிழக்கு மாவட்டம் திமுக சார்பில் பலனை எதிர்பாரா பண்பாளர், நிலையில் தடம் மாறா நெறியாளர் எனும் தலைப்பில் சென்னை கிழக்கு மாவட்டம் கொளத்தூர் கிழக்கு பகுதி 67வது வட்ட மாமன்ற உறுப்பினர் திருமதி அமுதா பொன்னிவளவன் தலைமையில் நிகழ்ச்சிக்கு சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர வளர்ச்சி குழும தலைவருமான PK சேகர்பாபு முன்னிலையில் நடைபெற்ற மாபெரும் புகழரங்கத்தில் மேயர் திருமதி பிரியா ராஜன், முனைவர் பர்வின் சுல்தானா, மாநில மகளிரணி இணை செயலாளர் திருமதி குமரி விஜயகுமார், தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் திருமதி திவ்யா சத்யராஜ், திருமதி நித்யஸ்ரீ மகாதேவன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் கலாநிதி வீராசாமி MP, ICF வா முரளிதரன், A நாகராஜன், K சந்துரு, C மகேஷ்குமார், சரிதா மகேஷ்குமார், வானவில் விஜய், தேவ ஜவஹர், S பன்னீர்செல்வம், S தனசேகர், துரைக்கண்ணன், மா அசோக்குமார், RS சித்திக் மற்றும் கொளத்தூர் கிழக்கு பகுதி நிர்வாகிகள் P பழனி, இள இளங்கோவன், SK ரமேஷ், M தாவூத் B, LT தாமஸ், கொளத்தூர் கிழக்கு பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் PTC ரவி, KP ஆதவன்மணி, ப அன்பரசு, T சந்திரசேகர், P ஊமைத்துறை, மாமன்ற உறுப்பினர்கள் C ஸ்ரீதனி, T யோகப்பிரியா, K சாரதா, நன்றியுரையை K ஜார்ஜ்குமார், ந பொன்முடி, கோ பொன்னிவளவன் ஆகியோர் கூறினார்கள். மற்றும் மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் அணிகளின் நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சென்னை கிழக்கு மாவட்டம் கொளத்தூர் கிழக்கு பகுதி சார்பில் நடைபெறும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினை தலைமையேற்று நடத்த எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தலைவரும் ஆற்றல்மிகு சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பாபு அவர்களை வணங்கி வரவேற்புரை வழங்க வருகை புரிந்துள்ள கொளத்தூர் கிழக்கு பகுதி செயலாளர் அண்ணன் ICF வா முரளிதரன் அவர்களையும், மேற்கு பகுதி செயலாளர் அண்ணன் A நாகராசன் MC அவர்களையும், வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களையும், அண்ணன் கிரிராஜன் MP அவர்களையும், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும், தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு தலைவர் அவர்களையும், திராவிட புரட்சி மேற்கொண்டிருக்கும் நமது முதல்வருக்கும் அவரை தொடர்ந்து மக்கள் நலனை பற்றி சிந்தித்து எந்நேரமும் செயல்பட்டு கொண்டிருக்கும் துணை முதல்வர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எனது வணக்கங்களையும் மனமார்ந்த பாராட்டுதல்களையும் சொல்லிக் கொள்கிறேன். 1989ஆம் ஆண்டில் பெண்களுக்கு சொத்துரிமை சட்டத்தை இயற்றி தொழில் முனைவோருக்கு உதவியும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரமும் அளிக்கும் வகையில் திட்டங்களை அறிமுகப்படுத்தி பெண்களுக்கு உள்ளாட்சி துறையில் 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தி பெண்கள் நடத்தும் நியாய விலை கடைகளை திறந்து பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தினது டாக்டர் கலைஞர் அவர்கள். அவரது விழுது இன்று ஆலமரமாகி கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தின் பெயரில் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்ற விகிதத்தில் சிறு வியாபாரிகள், மீனவ பெண்கள், கட்டிட தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள் போன்ற 1 கோடிக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு குடும்பத்தில் ஒரு பொருளாதார வலிமை மிக்க இடம் கிடைக்கும் விதமாக ஒரு மகத்தான திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளார். 2000 மக்களுக்கு காலை சுற்றுன்றி வழங்கி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார் எங்களது மாவட்ட செயலாளரும் எங்களது அமைச்சரும் மரியாதைக்குரிய அண்ணன் சேகர்பாபு அவர்களே. திராவிட மாடல் அரசு வந்தவுடனே முதல் கையெழுத்து போட்டது நம்முடைய தலைவர் விடியல் பயணம் பஸ், இலவச பஸ். முதல்ல அதோடைய எஃபெக்ட் எல்லாருக்கும் தெரியல. இலவச பஸ் இன்றைக்கு பாருங்க, யாராவது ஒரு சாதாரண ஒரு பெண்மணியை கூப்பிட்டு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த இலவச பஸ்ஸுனால எனக்கு மாசம் 1000 ரூபாய் நான் சேமிக்கிறேன்ட்டு. அதுதான் உண்மை. மேயர் சகோதரி பிரியா ராஜன் அவர்களை பேச வருமாறு அன்புடன். சென்னை கிழக்கு மாவட்டத்து சார்பாக இன்றைக்கு 49வது நிகழ்ச்சியாக நிகழ்வை தலைமையேற்றிருக்கும் அன்பிற்கினிய சகோதரி மாமன்ற உறுப்பினர் அமுதா பொன்னிவளவன் அவர்களே,
பெண்களை உயர்த்தி பார்க்குவதில் திமுக தான் முன்னில் இருக்கிறது. அதை மீண்டும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து பெண்களை உயர்த்தி பார்ப்பது திமுக தான் என்று தெரிவித்து, நிகழ்ச்சி என்றாலே கிழக்கு மாவட்டத்தாம் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் செயல்பாபு என்று எந்நாளும் போற்றப்படும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் PK சேகர் பாபு அவர்களே, இன்றைக்கு உயிரினும் மேலான உடன்பிறப்பே என்ற குரலுக்கு பின் எதிரில் இருக்கக்கூடியவர், எதிரிகள் பயப்படக்கூடிய ஒரே குரல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பணிகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பணி துவக்கமாக இருந்தாலும் சரி, அது குத்தகை விடுவாங்க, டெண்டர் விடுவாங்க. 6 மாத காலகட்டத்திற்கு, 1 மாத காலகட்டத்திற்கு, இல்லை 1 வருட காலகட்டத்துக்கு அப்படின்ட்டு குத்தகை விடுவார்கள். அதுபோல் தான் இன்றைக்கு யார் கால் கிடைக்குமோ அப்படின்ட்டு அம்மா கால் விழுந்தாங்க, அதுக்கப்புறமா சின்னம்மா காலில் விழுந்தாங்க, நேற்று யார் காலில் விழுந்தாங்க அப்படின்றது நம் அனைவருமே அறிந்த ஒரு விஷயம். இன்றைக்கு பதவிக்காக யார் காலில் விழக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய தலைவர்கள், ஆனால் பதவியில் இருந்தாலும் அது பதவி அல்ல, என்னுடைய பொறுப்பு என்று மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக அயராது உழைக்கக்கூடியவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அதனால்தான் நம்முடைய கழக தலைவரை பண்பாளர்கள் என்று நம் அனைவருமே அழைக்கிறோம். மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா 2025 இன்றைக்கு 49வது நிகழ்ச்சி. பலனை எதிர்பாரா பண்பாளர், நிலையில் தடம் மாறா நெறியாளர், மக்கள் முதல்வருக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை கிழக்கு மாவட்ட கொளத்தூர் கிழக்கு பகுதியில் 67வது வட்டம் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் நம்முடைய பெண்களை எப்பொழுதுமே மரியாதை செய்வதன் மூலமாக தான் அமைச்சராக இருக்கிறோம் என்பதற்காக அல்ல, தான் சார்ந்திருக்கக்கூடிய கழகத்தின் கொள்கை அது என்பதனால் எப்பொழுதும் பெண்மையை மேன்மைப்படுத்தும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவர், சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், செயல் வீரர் என் அண்ணன் மாண்புமிகு PK சேகர்பாபு அவர்களே, தமிழ்நாடு மாதிரியான ஒரு பாதுகாப்பான இடம் இந்த உலகத்திலே எங்கேயும் கிடையாதுங்கிறத நான் அனுபவிச்சு சொல்றேன். இந்த ஆட்சியை நாம் தக்க வைக்க வேண்டும். இந்த ஆட்சியை விட்டுறக்கூடாது. இதை நான் கட்சி சார்ந்த சொல்லல, எல்லாருக்கும் தெரியும் நான் இந்த கட்சி சார்ந்தவை இல்லைன்னு. அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு கூட எனக்கு கிடையாது. ஆனால் நான் இங்கே பேசுவதற்கு காரணம் நன்றி உணர்வு. இதுவரைக்கும் நான் பெற்றது இனி என் தலைமுறையும் பெற வேண்டுமே என்கின்ற ஏக்கத்தினால் நான் இந்த மேடைகளில் வந்து முழங்குகிறேன். உங்க எல்லாருக்குமே ஒரு சிறிய திரை விலக்கிட்டு போறேங்க. ஒரு திரை நம்மள மறைச்சிருக்கு, ஒரு திரை. இப்படி சொல்றேன், திருக்குறானிலே ஒரு வார்த்தை இருக்கு, இறைவன் நம்மை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் நம் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறான். யார் எவன் சொன்னாலும் புரியாது, தப்பாவே போகும். இறைவன் ஆசீர்வாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யார் எது சொன்னாலும் புரியும். புரிஞ்சுக்கோங்க. மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் எங்கிருந்து நிகழும் தெரியுமா? இங்கிருந்து நிகழணும். முன்னால் இருந்து நிகழக்கூடாது. பி த சேஞ்ச். இங்கிருந்து நிகழ்த்துங்க. நான் 2-3 கூட்டங்கள்ல சொன்னதை இன்னைக்கும் சொல்றேன். ஓஷோ கிட்ட கேட்டாங்க, ரஜினிஷ் ஓஷோ கிட்ட, ஏன் தமிழ்நாடு மக்கள் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்காங்க? எல்லா மாநிலங்களும் ஒரு மாதிரியா போவோம், தமிழ மட்டும் ஒரு மாதிரியா இருப்பான். அவன் எதுக்கும் அடங்க மாட்டான். சரிம்மா, ஆனா சரின்னு சொல்லிட்டு உள்ளத்துக்குள்ள அவன் எதுவும் செய்ய மாட்டான். அவனுக்குள்ள ஒரு உறுதி இருக்கு. சினிமா பாப்பான், ரசிப்பான், ஓட்டு போட மாட்டான். அவனுக்கு தெரியுங்க, அவனுக்கு ரேஷன் கார்டுல அப்பா பேர் தான் இருக்கணும்னு தெரியும், நடிகன் பேர் இருக்க கூடாதுன்னு தெரியும். அவனுக்கு தெரியும். எப்படி தெரியும் தெரியுமா? ஓஷோ சொன்னார், ஏன் தமிழர்கள்லாம் டிஃபரெண்டா இருக்காங்கன்னா, 2வது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அது சொல்வதற்கு உரிமை எனக்கு இல்லை, அது அவர் சொல்லலாம், நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நான் திராவிட பெண்.
அடுத்தவர்களை காயப்படுத்தி பேசுவது எனக்கு வழக்கம் இல்லை. ஆனால் சுயமரியாதையோடு வாழ்வது என்றால் என்ன என்பது எனக்கு தெரியும். அப்படி நான் சுயமரியாதையோடு வாழ்கின்ற பொழுது அடுத்தவர்கள் காயப்படுகிறார்கள் என்றால் அதற்காகவே நான் சுயமரியாதையோடு இருப்பேன் என்று சொல்லக்கூடிய திராவிட சீனான். மேடையை பெருமைமிகு கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தொடங்க இருக்கும் சகோதரி திவ்யா சத்யராஜ் அவர்களை பேரன்போடு பேச அழைக்கிறேன். முதல்வரின் மனிதநேய விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இதுதான் என் முதல் அரசியல் மேடை. ஒரு மனித நேயவாதி, மிகவும் எளிமையான மனிதர், உழைக்கும் கரங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மனிதர். எனக்கு அவரோட பேச்சு கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். டிவி போட்டு அவர் பேச ஆரம்பிச்சோன்னா ஒரு 2 நிமிஷம் கை தட்டிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும். எங்க அப்பாவை பத்தி கவலைப்படுற மாதிரி. இவர் எப்ப சாப்பிடுவாரு, எப்ப தூங்குவாரு, ஓடிட்டே இருக்காரே அப்படின்னு நினைப்பேன். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான உழைப்பாளி சேகர் பாபு ஐயா. I am truly proud and honored to talk about our honorable Deputy CM Udayanidhi Stalin sir. உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து ஏசி கேரவான்ல உட்கார்ந்துட்டு சொகுசு விமானத்துல ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போற ஒரு போலி அரசியல்வாதி கிடையாது. He is a hard-working hero who believes in the principles of duty, dignity and discipline. மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் நமக்காக இறங்கி வேலை செய்வார். பாஜக அரசிடம் இருந்து தமிழ்நாட்டை காக்க வந்த மாமன்னன். அவரை எதிர்த்து யாரு எங்க நின்னாலும் டெபாசிட் போயிருங்க. உதயநிதி ஸ்டாலின் சார் is an unbeatable hero. மரியாதைக்குரிய மேயர் திருமதி பிரியாராஜன் அவர்கள் மேயரா இருக்கிற ஒரு ஊர்ல நான் வாழ்றேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா, ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. Hats off to your hard work, ma'am. முனைவர் திரு பர்வீன் சுல்தானா அவர்கள் வராங்கன்னு சொன்னோன்னா நான் ஓடிடலாம்னு நினைச்சேன். எனக்கு ஐ திங்க் அதனாலதான் காய்ச்சலே வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. பயத்துல அவங்களோட பேச்சு கேட்கறது வந்து எனக்கு ஒரு 5 ஃபில்டர் காஃபி குடிச்ச மாதிரி. தேங்க்யூ ஃபார் தி எனர்ஜி மேம். மரியாதைக்குரிய நித்யஸ்ரீ மேடமோட குரலுக்கு வந்து நாங்க எல்லாருமே அடிமை. ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் a fan girl. குமரி மேமோட பேருக்கு பக்கத்துல என்னோட பேர் இருக்கிறது வந்து அப்பாக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஒரு வெற்றி வாகை சூடின மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ மரியாதைக்குரிய குமரி மேம். மரியாதைக்குரிய அமுதா மேம் நேத்து எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க ஆளுமையை பார்க்கறதுக்கு வந்து எனக்கு அவ்வளோ வியப்பா இருந்தது. வாட் அ லேடி. இந்த ஃபங்க்ஷன் நல்லா நடக்கிறதுக்கு வந்து அமுதா மேம் தான் காரணம். ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புறேன். இப்ப எல்லாரும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை புடிச்சிட்டாங்க, ஒரு ஃபேஷனபிள் ஸ்டேட்மெண்ட். We want change. Change is good only if change is efficient. எதுக்குங்க மாற்றம் வேணும்? எம்ப்ளாய்மெண்ட்ல தமிழ்நாடு நம்பர் 1, எஜுகேஷன்ல தமிழ்நாடு நம்பர் 1, பொருளாதார ரீதியா தமிழ்நாடு நம்பர் 1. மாற்றம் வேண்டாம். ஏன்னா தலைவரோட கவர்மெண்ட் இஸ் a perfect flawless government. We don't want change. We definitely don't want change. இது திராவிட மண். வெற்றி நமக்கே.